சத்தியம் செய்தி எதிரொலியாக ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 நவீன சேமிப்பு கிடங்குகள் அமைப்பதற்கான இடங்களை தேர்வு செய்ய அம்மாவட்ட ஆட்சியர் உத்தரவிட்டுள்ளார். ராமநாதபுரம் மாவட்டத்தில் கொள்முதல் செய்யப்படும் நெல்களை சேமித்து வைப்பதற்கான சேமிப்பு கிடங்கு இல்லை என்று சத்தியம் டிவியில் செய்தி ஒளிபரப்பானது. அதன் எதிரொலியாக மத்திய அரசின் பரவலாக்கப்பட்ட நெல் கொள்முதல் திட்டத்தின் கீழ் கொள்முதல் செய்யப்படும் நெல் மூட்டைகளை சேமிக்க திறந்தவெளி சேமிப்பு மையங்கள், பாதுகாப்பான விஞ்ஞான முறை கிடங்குகள் மற்றும் திறந்தவெளி திரையிடப்பட்ட கொட்டகைகளில் நெல்லிருப்பு வைத்திட முடிவு செய்யப்பட்டுள்ளது. அதன்படி ராமநாதபுரம், ஆர்எஸ் மங்கலம், திருவாடானை, பரமக்குடி மற்றும் முதுகுளத்தூர் ஆகிய தாலுகாக்களில் 10 ஏக்கர் பரப்பளவு கொண்ட அரசு புறம்போக்கு நிலங்களை சம்பந்தப்பட்ட தாசில்தார்கள் ஒதுக்கீடு செய்தவும், இந்த இடங்களை உரிய அதிகாரிகள் தணிக்கை செய்து அறிக்கை சமர்ப்பிக்குமாறும் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் உத்தரவு பிறப்பித்துள்ளார். இதற்கு விவசாயிகள் சத்தியம் தொலைக்காட்சிக்கு நன்றி தெரிவித்துள்ளனர். 50,000 மெட்ரிக் டன் வரைக்கும் நாங்கள் ஆண்டுதோறும் இங்கே நெல் சாகுபடி செய்கிறத பிற மாவட்டங்களை கொண்டு போய் நெல் சேமிக்கிடம் வச்சுட்டு வந்த சூழ்நிலையில் சத்தியம் தொலைக்காட்சியில் இது தொடர்பாக நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கும்போது தமிழக அரசிற்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் இந்த சத்தியம் தொலைக்காட்சி இந்த செய்தியை நல்லபடியாக ஒளிபரப்பு செஞ்சதன் பேரில் தற்போது மாவட்ட ஆட்சியரை ராமநாதபுரம் மாவட்டத்தில் 5 தாலுகாக்களில் நவீனமயமான நெல் சேமிப்பு கிடங்கு அமைப்பதற்கான இடத்தை தேர்வு செஞ்சுருக்காங்க. அந்த தேர்வு செய்யப்பட்ட இடங்களில் உடனடியாக தமிழக அரசு ஆய்வு செய்து உடனடியாக அமைச்சு இந்த ஆண்டே நெல் சேமிப்பு கிடங்கு செயல்பட உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு ராமநாதபுரம் மாவட்டத்தினுடைய அனைத்து விவசாயிகள் சார்பாகவும் விவசாய குடும்பத்தின் சார்பாகவும் தெரிவித்துக் கொள்கிறோம்.